இந்த பதிவு கமெண்ட் செக்ஷன்ல வந்து பிரத்யேகமா முஸ்லிம் பெண்களுக்காகவே குரல் கொடுக்கிற சில நல்ல உள்ளங்களுக்காக தான். இன்னைக்கு பரவலா பெண் உரிமையை பத்தி அதிகமா பேசப்படுது. இது பெண்கள் மேல இருக்கிற பற்றுனாலேயோ பாசத்தினாலேயோ இல்ல, பெண்கள் எல்லா துறைகளிலுமே அசைக்க முடியாத இடத்தை பிடிச்சதுக்கு அப்புறமா ஆண் வர்க்கம் சில உரிமைகளை பேசுது. இன்னும் சிலர் பெண் உரிமையை பத்தி பேசுறாங்க. எதுக்காகன்னு சொன்னா, அவங்க காசு கொடுத்தா அரைக்குறை ஆடையோட காட்சி பொருளா நிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை இருக்கு, அதுக்காக வந்து பேசுறாங்க. இஸ்லாமும் பெண் உரிமையை பத்தி பேசியிருக்கு. பெண்களை பயங்கரமா ஒடுக்கப்பட்ட காலகட்டத்திலேயே புரட்சியாளர்கள் எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே, பெண்கள் எல்லாம் போராடுறதுக்கு முன்னாடியே இஸ்லாம் பெண் உரிமையை பத்தி பேசியிருக்கு. பெண்ணுடைய குணத்திற்கும் அவளுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் பங்கம் ஏற்படாத வகையில எங்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல போலி சுதந்திரம்ங்கிற பேர்ல பெண்மை நசுக்கப்படுவதற்கும் இஸ்லாம் இடமளிக்கல. அந்நிய ஆணுடன் தனித்திருத்தல், அரைக்குறை ஆடையுடன் வீட்டை விட்டு வெளியேறுதல், தகுந்த ஆண் துணை இல்லாமல் தூர பயணம் போறதுன்னு சில விஷயங்களை இஸ்லாம் தடுத்திருக்கு. ஆபத்து விளைவிக்க கூடியதை மட்டும்தான் தடுத்திருக்கு. இது எங்களை அடக்குமுறை செய்யறதுக்கான சட்டம் இல்ல, எங்களை பாதுகாக்கிறதுக்கான சட்டம். அப்போ நீங்க நினைக்கலாம், ஆண்களுக்கு எந்த விதமான சட்டமுமே இல்லையா இஸ்லாத்துல, அவங்க எப்படி வேணா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. குர்ஆன்ல பெண்களுக்கான ஹிஜாபை பத்தி பேசுற வசனத்துக்கு முன்னாடி இருக்கிற வசனமே ஆண்களுக்கான ஹிஜாபு தான். பெண்களை பார்க்கறதுனாலதான் பிரச்சனையே வருதுன்னு சொன்னா, உங்கள் பார்வைகளை தாழ்த்துங்கள்னு சொல்லி முதல் சட்டத்தை ஆண்களுக்கு தான் கொடுக்குது இஸ்லாம். அதுக்கப்புறமா தான் பெண்களை பத்தியே பேச வருது. இன்னும் மதுவும் போதையும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற பிரச்சனையில முக்கிய காரணமா இருக்கு. அது யாருனாலுமே மறுக்க முடியாது. அதற்காக தான் இஸ்லாம் மதுவும் பக்கம் போதை பக்கம் நெருங்க கூட செய்யாதீங்கன்னு சொல்லி தடுக்குது. இஸ்லாம் எங்களுக்கு ஏராளமான உரிமைகளை கொடுக்குது. எங்களுக்கு கல்வி உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய கணவனை செலக்ட் பண்றதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்கு. ஒருவேளை பிடிக்காத திருமணம் நடந்ததுன்னு சொன்னா அதை கேன்சல் பண்றதுக்காகவும் எங்களுக்கு உரிமை இருக்கு. எங்களுக்கு இஸ்லாத்துல சொத்து உரிமை இருக்கு. எங்களுடைய சொத்தோ பணமோ நகையோ இது எல்லாம் எங்களுடைய தேவைக்கு நாங்க செலவு பண்ணலாம், யாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கூட எங்களுக்கு கிடையாது. இன்னும் இஸ்லாமிய திருமணத்துல வரதட்சணை அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. இவ்வளவு சலுகைகள் தந்த இஸ்லாம் சில விஷயங்களை நம்ம ரூல்ஸை டைட் பண்ணுதுன்னு சொன்னா அது நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தானே தவிர வேற எந்த நோக்கத்துக்காகவும் கிடையாது. உதாரணமா இந்திய சட்டத்துல 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தை வண்டி ஓட்டுச்சுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு 25 வயசு வரைக்கும் லைசன்ஸ் கொடுக்கப்பட மாட்டாது. இன்னும் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸுக்கு 25,000 ரூபாய் ஃபைன், அப்புறம் 3 மாசம் சிறை தண்டனை. இது அந்த குழந்தையை பாதுகாக்கிறதுக்காக தானே தவிர அந்த குழந்தையுடைய உரிமையை பறிக்கிறதுக்காக கிடையாது. அதே போலதான் இந்த ஹிஜாப் எங்களுக்கு அடக்குமுறை கிடையாது, நாங்க எல்லாருக்குமான காட்சி பொருள் இல்லைங்கிற கர்வத்தோட போட்டிருக்கோம். ஒருவேளை இது போடுறது காரணமா ஸ்வெட்டோ இல்ல வேற மாதிரியான சில இடையூறுகள் ஏற்பட்டாலும் கூட இதற்கான நன்மைகளை நம்ம அல்லாஹ் கிட்ட அதிகமா எதிர்பார்க்கணும். இதுல பிரச்சனை எங்க வருதுன்னு சொன்னா, இஸ்லாத்தை பத்தியே தெரியாம வந்து பேசுறவங்கனாலதான் வருது. இதுல முஸ்லிம்களும் அடங்குவாங்க. முஸ்லிம் பெண்களுக்கே தெரியாது நமக்கு இவ்வளோ ஃப்ரீடம் இஸ்லாத்துல கொடுக்கப்பட்டிருக்குன்னு. நம்ம முஸ்லிம் ஆண்களுக்கு தெரியாது நம்ம பெண்களுக்கு இவ்வளோ உரிமை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதற்காக தான் இஸ்லாத்துல மார்க்க அறிவை வளர்த்துக்கிறது அவசியமா இருக்கு. இந்த முழு நோக்க கொண்டுதான் அல் கஸ்வா சேனல் மார்க்கத்தை சுமந்து மக்களிடம் செல்லும் பணியில ஈடுபடுது. நம்மளோட வீடியோஸ் ஒன்னொன்னும் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம மார்க்க அறிவு வளரக்கூடியதா இருக்கு. அல்லாஹ் இந்த பயணத்தை இலகுவாக்குவதோடு எல்லாத்திற்குமே மார்க்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஹிதாயத்தையும் தரணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.